மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம எப்படி வார்த்தைகள் எப்படி நமக்கு பயனடி அளிக்குது, எப்படி க்யூர் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்களில் இனி வரும் காலத்தில் பல விஷயங்கள் நம்ப முடியாத விஷயங்கள் இருக்கு. மாயம் மந்திரம், சில நேரம் தண்ணி பார்க்கக்கூடியது, பெண்டுலம் வச்சு பார்க்கறது, அதுலேயே பேய் கூட பேசுறது, இது போல விஷயங்கள்லாம் அதுக்கு பின்னாடி உண்மை இருக்கா இல்லையா? உதாரணத்துக்கு இப்போ தண்ணி பார்க்கறது, அதெல்லாம் இடியோமேட்டர் எஃபெக்ட்னால ஆடக்கூடிய விஷயங்கள். அது உண்மையா? அது எப்படி வேலை செய்யுது? இல்லை அதை வச்சுட்டு பல பேர் ஏமாத்திட்டு இருக்காங்களா? அதை ஒருவேளை அதை உண்மையாக பயன்படுத்த முடியுமா? அப்படிப்பட்ட விஷயங்கள், இது போல பல விஷயங்களை நம்ம வரக்கூடிய வீடியோக்குள்ள பார்ப்போம். அதாவது இப்படிப்பட்ட பல விஷயங்கள் நம்ம அனுபவம் பூர்வமா சில விஷயங்களை கத்துக்கிட்டு டெஸ்ட் பண்ணி அப்படி செய்யக்கூடிய பல விஷயங்களுக்கு, பல விஷயங்களுக்கு சயின்டிபிக் ப்ரூஃப் இல்லாமலே பல பேர் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அது யூஸ் இருக்கா, பயன் இருக்கா அப்படிங்கிறப்போ அது கண்டினியூவா பல பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு சாமியார் ஆகட்டும், இல்ல ஒரு உடுக்கி அடிச்சு பேய் ஓட்டக்கூடியவங்களாகட்டும், ஒரு சைக்கோதெரபிஸ்ட் ஆகட்டும், அவங்க அந்த கிளைண்ட் எப்படி எதை நம்புறாங்க, அவங்களுக்கு முழுசா சயின்ஸ் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அவங்க புரிய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாமலே சில மெத்தட்ல அவங்களுக்கு எந்த மெத்தட்ல யூஸ் பண்ணா அவங்களுக்கு அது கியூர் ஆகும், அது தெளிவடைவாங்க, அதை விட்டு வெளியே வருவாங்கிறப்போ அந்த மெத்தட் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்களை புரிய வச்சு உண்மை எதுங்கிறதையும் விளக்கி ரியாலிட்டியும் விளக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு சின்ன விஷயம் இப்போ நான் இது சம்மந்தமா ஒரு சின்ன விஷயம் நான் சின்ன வயசுல பார்த்தது. என்னுடைய நண்பர் அவர் பல வருடமா ஸ்மோக்கிங்க்கு ரொம்ப அடிமையாகி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 5-6 சிகரெட் பாக்கெட் ஃபினிஷ் பண்ணாம அவரால் இருக்கவே முடியாது. அவருடைய ஹெல்த் ரொம்ப கெட்டு போச்சு. எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாரு, ரீஹாபிலிட்டேஷன், என்னென்ன வகையான தெரப்பீஸ் எல்லாம் எடுக்க முடியுமோ எல்லாம் எடுத்துட்டாரு. கடைசியில அவங்க வீட்டுல என்ன செஞ்சாங்க, ஒரு சாமியார்ட்ட கூட்டு போனாங்க. அவர் ஒரு போலி சாமியார் இல்ல, பட் உண்மையாவே அவர் பெருசா அவருக்கு பெரிய ஆசிரமமோ இல்லது பெரிய சொத்து பத்தோ அப்படி இல்லை. ஒரு சாதாரணமா அவர் கல்யாணம் முடிக்காதால ஒரு மக்களுக்கு உண்மையாவே நல்ல வாக்குகளை சொல்லிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாமியார். அவர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனதுமே என்ன ஆச்சு, அவர் கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 2-3 மினிட்ஸ் தான் அந்த ப்ராசஸ் நடந்ததுன்னு வைங்களேன். அவர் இவரை பார்த்தார், கொஞ்ச நேரம் ஒரு கண்ணவே பார்த்தார். பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, இனிமேல் உன்னையால குடிக்க முடியாது, இனி நீ குடிச்சனா உனக்கு வாந்தியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை இப்படி வச்சுட்டு அப்படி விட்டுட்டார். அவ்வளவுதான். எங்களுக்கெல்லாம் சிரிப்பா இருந்துச்சு. என்னடா இவ்வளவு நாள் வைத்தியம் பார்த்துட்டு போனோம், இவர் என்ன நல்லாவாக போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதா இருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா அடுத்த நாள்ல அவர் குடிக்கவே இல்லை. இவ்வளவு செயின் ஸ்மோக்கரா இருந்தாலும் அந்த குடியை விட்டே ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயங்கர அதிர்ச்சியாவும் அதிசயமா இருந்துச்சு, எப்படி இது சாத்தியம்னு சொல்லிட்டு. பாருங்க, மனுஷங்க ஒரு குறிப்பிட்ட மனநிலையில மைண்ட் ஃப்ரீக்வன்சியில இருக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவங்க அப்படி நம்பி, அது கமாண்ட் சஜஷன், எப்படி ஆட்டோ சஜஷன்லாம் பண்ற அப்படி அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய சஜஷன் அந்த ஆள் மனசு ஏத்துக்குச்சுன்னு சொன்னா, முழுமையா நம்பிடுச்சுன்னு சொன்னா அது அப்படி ஏத்துக்கும், அப்படி நம்பிடும், அப்படி அது கட்டுப்படும். அப்படிதான் ஒரு விஷயத்தில் நடந்தது. அதுக்கு பின்னாடி அவர் ஸ்மோக் பண்ணவே இல்லை. ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது எனக்கு. மாடர்ன் சைக்காலஜி, சைக்கோதெரப்பி இதுக்கெல்லாம் ஒரு பயனியரா இருந்த ஒரு மெஸ்மர், அவருடைய லைஃப்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவர் அனிமல் மேக்னட்டிசம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணார். இப்படிப்பட்ட எனர்ஜி எல்லாம், அதீத எனர்ஜிகள் இருக்கு, சக்தி இருக்கு, அதை நான் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு நோய் குணமாயிரும், உங்களுக்கு பிரச்சனை குணமாயிரும் சொல்லிட்டு நிறைய அந்த காலத்துல ஹீல் பண்ணாரு. அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஊரை கிராமே அவருக்கு எல்லாத்துக்கும் ஹீல் பண்ண முடியல. உடனே அவர் அந்த ஒரு குளம் பக்கத்துல ஒரு குளத்துல என்னுடைய எனர்ஜி எல்லாம் அதுக்குள்ள செலுத்துற, உள்ள முங்கி போய் வந்தவங்க எல்லாம் உள்ள அந்த தண்ணியில முங்கினவங்களுக்கு எல்லாம் அந்த எனர்ஜினால நல்லாயிரும் அப்படின்னு சொல்றாரு.
இவங்க போய் எல்லாருமே வந்து நல்லாகி போயிடுறாங்க. அப்போ வந்து அந்த அந்த வேர்டிங்ஸ், அந்த எனர்ஜி, அந்த வார்த்தைகளுக்கு அதை நம்புறதுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. அதை வந்து நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் அவருடைய ஒரு வாழ்க்கை வரலாறுலாம் படித்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ இந்த வார்த்தைகளுக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்குது. இதே போல தான் பல நேரங்களில் வந்து நம்ம சொந்தங்களே ஆகட்டும், நண்பர்களே ஆகட்டும், நம்மளுடைய பகைவர்களே ஆகட்டும், கம்ப்யூட்டர் ஆகட்டும், நமக்கு சொல்லுவாங்க, உன்னையால் என்ன முடியாது, உனக்கு வந்து என்ன எதுவுமே ஆகாது, நீ வந்து நீ சக்ஸஸ் அடைய மாட்ட. அப்படி ஒரு தோல்வியான மனநிலையில், கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம மனசு இந்த ஸ்பாஞ்ச் எப்படி தண்ணியில் அப்படி டக்குன்னு எல்லாம் அப்சர்வ் ஆகிக்குதோ, அதே போல் எல்லாத்தையும் ஏற்றுச்சுன்னு வைங்களேன். அதுக்கு பின்னாடி ஒரு நாள் அதை நம்பிட்டாங்கன்னா அதை நம்பவே ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஆழ்மனத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதே போல் வந்து இன்னும் பல விஷயங்கள் சொல்லும்போது இந்த இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது பல நேரங்களில் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ட்ரிக்காகவும் ஏமாத்து வேலையமாகவும் கூட சில நேரம் செய்வாங்க. நான் பல பேரை பார்த்துருக்கேன் சின்ன வயசில். இன்னொரு விஷயம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தர் ஒரு கிராமத்தில், அவங்களுக்கு வந்து பல மாதமாக ஒரு பயங்கரமான வயிற்று வலி, காரணமில்லாத வயிற்று வலி. எல்லா டாக்டர்கிட்டும் போயிட்டாங்க, எல்லா சிகிச்சையும் பண்ணிட்டாங்க. அது சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் நினைக்கிறேன். ஏதோ மனசில் ஏதோ பிரச்சனைகள் அவங்க சந்திச்சிருக்காங்க. அதனால் வந்த ஒரு வயிற்று வலின்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அவதிப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது வந்து ஊரில் எல்லாம் வந்து தொக்கு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தொக்கு எடுக்கிறதுன்னு சொன்னால் அது அப்படி சொல்லுவாங்க. அது என்ன சொன்னால், அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பார், கொஞ்சம் ஜோடனே அதெல்லாம் காமிச்சிட்டு இருப்பார். அதுக்கு முன்னாடியே பல பேர் கதையெல்லாம் சொல்லுவாங்க. அங்கே போய் எனக்கு வயிற்று வலி நல்லா ஆயிடுச்சு, தீராத வயிற்று வலி நல்லா ஆயிடுச்சு, இவ்வளோ நாள் இருந்த வயிற்று வலி ஆயிடுச்சு, பல விஷயங்கள் இவங்க கேட்டு அவர் மேலே அதிக ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், அவர் பெரிய ஒரு குழாய் வச்சிருப்பாரு. குழாயை வச்சுக்கிட்டு அந்த வாயில தொண்டைக்கிட்ட அப்படி விட்டுக்கிட்டு அப்படி உறிஞ்சி அதை அப்படி எடுக்கிறாப்படி அவர் ஒரு ஆக்ஷன் பண்ணுவார். ஆக்ஷன் பண்ணின பின்னாடி என்ன ஆகும், அவர் வந்து ஒரு முடியோ சம்திங் வயிற்றுக்குள்ள இருந்து வந்தா அப்படி அவரை எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சிருந்துக்கிட்டு, உங்க வயிற்றுல இருந்து வந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு காய்ப்பாரு. அது முற்றிலும் ஒரு ஏமாற்று வேலை தான் அது. ஆனா பாத்தீங்கன்னு சொல்லி இவங்க வந்து அதை நம்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க மனசுல என்னென்ன சஜஷன்ல உள்ள எல்லாம் இருக்குன்னு சொன்னா, எனக்கு எவனோ ஒருத்தர் ஏதோ வச்சுட்டான், ஏதோ உனக்கு கலந்து கொடுத்துட்டான், ஏதோ எனக்கு மாய மந்திரம் வச்சுட்டான், செய்வனை வச்சுட்டான், இதனாலதான் எனக்கு இந்த வயிற்று வலி வந்திருக்காங்க ஆழமா நம்பிட்டு இருப்பாங்க. இவரை அப்படி டக்குன்னு எடுத்து அப்படி அவங்கள்ட்ட காமிச்சதுமே இவங்க முழுசா நம்பிடுறாங்க. நம்பின பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி அவருக்கு அந்த வயிற்றுலயே போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை வைத்தியம், ஆனா ஒரு ட்ரிக்கு, ஏமாத்து வேலை தான். ஆனா அவங்களுக்கு ஏதோ வகையில நல்லாயிருதே அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பிசினஸ் போயிட்டே இருக்கும். சரியா? இதே போல இந்த பேய் பிடிக்கக்கூடிய விஷயங்கள், பேய் பிடிச்சு ஓட்டுவாங்க. பேய் பிடிச்சிட்டு அந்த பொண்ணு ஒரு வயசுக்கு வந்து பொண்ணா இருக்கும். அவங்க வீட்டில் வந்து பல விதமான கட்டுப்பாடுகள் இருக்கும். வெளியே போகாத, வீட்டில் வந்து பெற்றோர்கள் ரொம்ப திட்டுறது, சந்தேகப்படுறது, ரொம்ப அப்யூஸ் பண்ணுறது. அந்த வயசில் வந்து இளம் வயசில் வந்து அவங்களுக்கு நிறைய அப்படி உள்ள புலங்கி இருந்து ஒரு கட்டத்தில் வந்து பெற்றோரை திட்டணும், அவங்கள வந்து அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு டிப்ரெசிவ் இதில் இருப்பாங்க உள்ள, அவ்வளவு மன அழுத்தத்தோட. அதை வந்து ஆனால் ஓப்பனாக காமிக்க முடியாது. அப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க மனசே ஒரு நடிக்க ஆரம்பிச்சிடும். நடிச்சுட்டு பேய் பிடிச்சா அப்படி அது அவங்களே அறியாமலே இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆகி வந்து அவங்கள கெட்ட வார்த்தைகளில் திட்டுறதும் என்னென்னலாம் செய்யணும்னு அவங்க ஆள் மனசில் நினைச்சாங்களோ அத்தனையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து செய்வாங்க, திட்டுவாங்க, பண்ணுவாங்க, அசியமா பேசுவாங்க. என்னென்னலாம் அவங்க செய்யணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதை செஞ்சிருவாங்க. இத பத்தி ஏன்டா பேசாத, உன்னோட இங்க ஜாஸ்தியா இருக்கு. நாங்கெல்லாம் சுருட்டி வச்சிருக்கோம். வாயில கொஞ்சம் மரியாதையா ஓடிரு. முடியாது, போக மாட்டியா? டேய், இது சரிப்பட்டு வராது. என்ன சாட்டை கொண்டு வரல. அதாவது சாதாரண மனுஷனா இருந்துகிட்டு, சாதாரண பொண்ணா இருந்துகிட்டு அப்படி செஞ்சாங்க என்ன ஆகும்? என்ன அடி விழுகும், அடி விழுந்து பிச்சு எடுத்துருவாங்க வீட்டுல. அதனால வந்து அந்த உடனே ஊர்ல வந்து அவங்க பேய் பிடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாய மந்திரம் அது சரியான ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ, சைக்கோதெரபிஸ்ட்டோ, சைக்காட்ரிஸ்ட் அவங்ககிட்ட போகும்போது அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை சொல்லிடுவாங்க. ஆனால் ஊர்களில் வந்து அந்த வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலை என்ன செய்வாங்க, இப்படி ஒரு மந்திரிக்கு போகிறது, பேயோட்ட போகிறது அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. போகும்போது அவர் என்ன செய்வார், இவருக்கு ஏதோ பிடிச்சிருக்குது, முனி பிடிச்சிருக்குது, அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரீலுகள்லாம் விட்டு என்ன சொல்லுவார்,
பேய் ஓட்ட விடுவாரு. கத்திட்டே இருக்க ஓட்ட விட்டா அது வந்து பலவிதமான வடிவங்கள் அது வரும். பேயின்னு ஒரு ராபடி பேர்லையும் வரும், இல்ல பல பேர்ல வந்து அது என்னென்னலாம் சொல்லணுமோ திட்டணுமோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அது மனசுக்குள்ள எல்லாத்தையும் கொட்டி தீத்துரும். தீர்த்தின பின்னாடி இவரு என்ன செய்வாரு, ஒரு கமாண்ட் கொடுப்பாரு. ஓகே, உன் மனசுல இருந்து அவன் போயிட்டான், ஓடிட்டான், இனிமேல உனக்கு இது வராது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்துட்டான்னு சொன்னா அது ஓடி போயிடும். இந்த பொண்ணுக்கும் நல்லாய் போயிடும். அவருக்கு பாக்கெட்லயும் காசு கிடைச்சிடும். பொண்ணுக்கும் சர்டன் லெவல் பிரச்சனை தீர்ந்து போகும். வீட்டுல வந்துடுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. இதுதான் இதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா பல விஷயங்கள் வந்து இதுல உண்மை இல்லை. ஆனாலும் வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில் பயனடைகிறாங்க அப்படிங்கறதுனால இந்த விஷயங்கள் இப்படி போயிட்டு இருக்கு. ஆனா இதுல வந்து நிறைய வந்து அதிகமான பேர் வந்து மக்களை ஏமாற்றுவதும், அளவுக்கு அதிகமான காசுகளை வாங்குறதும், அது இல்லாம வந்து அவங்கள ஏமாற்றி இன்னும் திருப்பி வர்றதுக்காக வந்து இன்னும் அதிகமான உங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் சொல்லிட்டு கண்டினியூஸா கிளைண்டா ஆக்க பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தப்பு. ஸோ இப்படிப்பட்ட வரக்கூடிய வீடியோக்கள்ல இது போல பல விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும்போது மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய சஜஷன், கண்டிப்பா நீங்க வந்து ஒரு குவாலிஃபைடு மனநல ஆலோசகர், மனநல மருத்துவரை நீங்க உடனடியாக பார்க்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதை நீங்க மனசுல கவனிச்சுக்கோங்க. காசு பணம் அதெல்லாம் இழந்து கடைசியா அப்படிப்பட்ட மனநல மருத்துவர்கள்ட்ட போறதுக்கு காட்டிலும் ஃபர்ஸ்டே நீங்க போயிடணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதே போல இன்னும் ஈவன் இங்க யூகேல கூட இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்கிறது நான் வந்து கண்கூட பல இடங்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு, பெரிய ஜோதிடர் வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம ஊர்ல இருந்து வந்து நிறைய தங்கி 20,000, 30,000, 40,000 இழந்தவங்க இங்க லண்டன்லயும் இருக்காங்க. ஸோ இதை நான் நோட் பண்ணிக்கிறேன். ஒரு குறிப்பா அழுத்தமா சொல்ற விரும்புறேன். ப்ளீஸ் கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள விதமா இருக்கும்னு நினைக்கிறேன். வரக்கூடிய வீடியோக்கள்ல திருப்பியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.